போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வந்து போலீஸை விட நல்லாவே சல்யூட் அடிக்க கத்துக்கிட்டீங்க. என்ன ஒரு இருக்கு உருவமே அப்படித்தான். ஏட்டு யார் வீட்டில் ஆட்டையை போட்டாங்க? வீடு இல்லை, மில்லு. மில்லா? ஆமாம் சார், மரக்கட்டையில் சாவி செஞ்சு என் மில்லேருந்து ஆட்டையை போட்டானோ சார். சார் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் ஆட்டையை போடுறது அரிசி இல்லை, உண்மையை. உமியா? நானே 10 நாள் லீவ் முடிஞ்சு இப்போதான் அக்கடான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்கள் லந்தா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஏட்டு ஐயா. 4 சாத்தி அவங்கள துரத்தி விடுங்க. ஐயா, இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இவன் திருடுன உண்மையை வச்சு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? நாட்டு வெடி கொண்டு தோட்டம் தயார் பண்ணியிருக்கான். ஏட்டு ஐயா, நமக்கு ஒரு நல்ல கேஸ் மாட்டியிருக்கு. கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்கிருங்க. சார் உங்கள் வாட்டில் எழுதி வாங்கிறேன்னு சொல்கிறீங்க, அவர் வாட்டுக்கு எனக்கு எழுதி வாங்கிட போகிறார் சார். ஆமாம், இவர் பெரிய அம்பானி, இவர் சொத்தை எழுதி வாங்கிட போகிறாங்க. ஏட்டு இவனுங்களை கூட்டு போங்க, அதோட அந்த கிட்னாப் கேஸையும் கூட்டு போங்க. கோர்ட்டுக்கு பின்னாடியே வந்துடுறேன். ஆட்டும் சார் உனக்கு ஓகேயா? சிந்து அவளை கூட்டிட்டு வா. ஏட்டையா அந்த கண்ணு எடுத்து போங்க. ஆட்டும் ஜம்பு நீ ஒரு கண்ணு எடுத்து வா. சரிங்க ஏட்டையா. ஏட்டு சட்டையை விடு. போட காளி, என்ன சிங்கம் சீருது? கலர்ட்டு சிங்கம் அப்படி தான் செய்யலாம். என்ன லந்தா அடிச்சோம்னா தரேன். 50 மூட்டை உண்மையை காசு கொடுத்து கடையில் வாங்கி யாருக்கு தெரியுமா கொண்டு வாங்க. இப்போ திருடி ஆப்போசிட்டாடா. இங்காரு ஏதாவது பேசுன கடுப்பாடுவேன்னு சொல்லிட்டேன். அவனை அப்படியே போட்டுருச்சானே மண்டையும் பாரு. கீழே முடிக்க அட்வான்ஸ் தயான்னு கேட்டால் வேலை முடிட்டும் கொடுக்க நான் சொல்கிறேன். காசு இல்லாமல் எப்படி வேலையை நொட்டுறதா? அதான் ஆட்டையை போட்டோம். அப்புறம் சோத்துக்கு என்ன இல்லை ஏட்டையா சுண்ணாம்பியாதீங்கிறதுன்னு கேட்டேன். டாய் பேசுங்கடா, நல்லா பேசுங்கடா. நீங்கள் கடைசியாக பேசி இதான்டா. உள்ளே போறிய வெளியே வரவே முடியாது. அதனால கடைசியாக பேசிக்கிட்டுங்கடா. ஏன் வர முடியாதுங்கிற? ஜட்ஜை எங்களை கூப்பிட்டு கேட்டா இப்படி கை வச்சுக்கிட்டு ஜட்ஜையா ஜட்ஜையா இவன் பசிக்குதுன்னு சொன்னா எங்ககிட்ட காசு இல்ல இல்ல அதான் திருடி கொடுத்தோம். ஒரு உயிரை காப்பாத்துறது தப்பாங்கய்யா அப்படின்னு கேட்பேன். அவர் எங்களை விட்டுருவாரு. என்னடா ஏட்டையா, எத்தனை வட்டம் எங்களை கூட்டு போய் விட்டு ஜட்ஜாயிட்ட மொக்க வாங்கியிருப்பீங்க. பல சம்பவங்களை செஞ்சு எஸ்ஸா இருக்கேன். அதெல்லாம் ஒரு மேட்ரா? இது மேட்ருலடா, இனி நடக்க போறதா மேட்ரு. இந்த பாம்புக்கா பாரு, அவருக்கு தண்டனை கம்மி. அந்த பாம்புக்கு பேட்டி கொடுக்காம பாரு, அவருக்கு தான் ஆயுள் தண்டனை. உங்க 2 பேரும் ஆயுள் தண்டனை உறுதிடா. என்ன ஆயுள் தண்டனை பெயில் தண்டனை பயமுறுத்திக்கு இருக்கான். பெரிய சம்பவமாக செஞ்சு ஆயுள் தண்டனை கூட பரவாயில்லையா? உமி திருநதுக்கெல்லாம் வாழ்க்கையை தொலைக்க முடியாதியா? எதையாவது செஞ்சு தப்பிச்சிடணுமியா? சரி வண்டி எடுத்து சொல்லு. நெஞ்சிலே ஓட்டையை போட்டுருவேன். நெஞ்சில ஓட்ட போடுவான் நானே. ஜானி ஓடாதடா, ஜெயில தான்டா கைசா போட்டு போடுறீங்க. ஓசில் கிடைக்கணும் வயிறு திருப்பிட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டு சீக்கிரம் வாழ. துப்பாக்கிய குடிச்சிட்டு தப்பிச்சு போடா. ஏய் யா வேற வேற. ஏய் அதி என்னத்துக்கு இப்படி ஓடுறாங்க? எவனே வெட்டி போட்டாங்களோ? சரியா இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. விளையாடு. ஏட்டையா, அவங்க பின்னாடி ஓடாதீங்க. மோசமானவங்க, அவங்க சுட்டு போடுவாங்க. ஆமா, இவ பெரிய யோக்கியம். இந்த பேரும் எங்க போனாலும் தெரியலையே. ஏய் ஜம்பு, அவரு இங்க போயிருப்பான். ஜம்பு சுட்டிச்சந்து தெரியல, இந்த பக்கம் போங்க ஐயா. இந்த வயசுல ஓடட்டானுல. என்ன போலீஸ்காரங்க தலைதறிக்க விடுறாங்க? வேட்டைக்காரங்க போலீஸை துரத்திக்கிட்டு வராங்களா? இவங்க தான் தைரியமான வேட்டைக்காரங்க. ஜானி வந்துறியா? இவனுங்க போலீஸை சுட்டு கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம வேலை கட்டுறோம். எப்படியாவது மடக்கி கூட்டிட்டு போயிடணும். துப்பாக்கிக்கு என்ன பதில் சொல்றது? பழைய துப்பாக்கியா இருந்தாலும் இந்த அதிகாரிகள் விட மாட்டாங்களா? போங்க போங்க, இந்த பக்கம் போயிடுங்க. போங்க சார், போங்க போங்க போங்க. ஏய் தம்பி தம்பி, போலீஸ் சுட்டாதீங்க. தம்பி, உங்களை மாதிரி வேட்டைக்காரங்களுக்கு கோவம் வர்றது நியாயம்தான். டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம போகிறது சகஜம்தான்.
அதுக்காக துப்பாக்கி திருப்பி போலீஸ்காரங்க சொல்கிறது நியாயம் இல்லை தம்பி. வீணா கொலைப்பொழி வந்துடும்ல. அப்போ நீங்கள் போலீஸ்மேன் இல்லையா? ஐயா நான் போஸ்ட்மேன் கூட இல்லைங்க. ஒரு வேலையாக இந்த ஊருக்கு வந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் வந்து நிற்கிறீங்க. நான் கொடைக்கானல்லேருந்து வரேன் தம்பி. எங்கள் முதலாளி ஒரு காட்டை ஏலத்துக்கு எடுத்துருக்கிறாரு. காட்டில் மரம் வெட்டணுன்னாக்கா ஆளுங்க வரணும். காட்டுக்குள்ளே சென்னை கூட்டம் கூட்டமாக கிடக்கு அப்படின்னு பயப்பிள்ளைங்க எதுவும் வேலைக்கு வர மாட்டேங்குதுங்க. உங்களை மாதிரி வேட்டைக்காரங்க வந்து துப்பாக்கியோட அப்படி நின்னீங்கன்னு வைங்களேன், ஆளுங்க வேலைக்கு வருவாங்க, நாங்கள் மரத்தை வெட்டிடுவோம். ரொம்ப நாளைக்கு இல்லை, 1 மாதத்துக்கு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா செய்ய வேண்டாம். தங்கறதுக்கு அருமையான இடம், தரமான சாப்பாடு, கை நிறைய சம்பளம், இதெல்லாம் முதலாளிட்டு சொல்லி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். டேய், என்னடா சென்னைக்கு என்னங்கிறான்? நம்பி போகலாமா? ஏய், போலீஸ்காரங்களுக்கு நாய் எவ்வளோ பரவாயில்லையா? நாய் வந்து என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்க. நாயில் 2 வகை தான். ஒன்று டெரரு, இன்னொன்று சாப்பிட்டு. இந்த டெரராக இருக்கிற வேஸ்ட்டு குனிஞ்சு கல் எடுக்கிற மாதிரி போனாலே ஓடிடுவேன். இந்த சாப்பிட்டா இருக்கான் பாரு, அவன் தான் டேஞ்சரு. அவனுக்கு என்ன பண்ணால் பாக்கெட்டில் பிஸ்கட் வச்சுருந்தவங்க தூக்கி போட்டுனா கவிட்டு ஓடிட போகிறேன். இதுக்கு பயந்துக்கிட்டு போக வேணாம்ங்கிறியா? ஆமாய்யா, போலீஸ்காரங்கிட்ட மாட்டணும் வச்சு செஞ்சிருவாங்க. காட்டுக்குள்ளே இல்லாமா? நல்லது. இப்போ ஆட்டையை போட சொன்னது எவ்வளோ நல்லதாக போச்சு பற்றியா? இது பாருங்க, பார்க்க சர்ச்சு ஃபாதர் மாதிரி இருக்கீங்க. நாங்கள் வரோம். நான் கூட பிரேயர்லாம் நல்லா சொல்லுவேன். நீங்கள் வாங்க வாங்க. சுத்தரமாண்டா என்ன நாமளாரும் பார்த்துருவோம். தம்பி வழக்கம் பார்த்து வாங்க. இவனை எவன் பூட்ட சொன்னான்? இது இந்த செட்டு போட்டவன் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டான் போட்டுருக்கு. நான் போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். இரு, நான் பார்க்குறேன். ஏய், என்னைய படக்கணும் பூட்ட திறந்துட்டா நம்ம பிஸ்னஸ் என்ன நல்லா தெரிஞ்சிருப்பதியா? ஆமாம்ல. போலீஸே துரத்துனா உங்களுக்கு பூட்டை திறக்கிறது பெரிய விஷயமா? திறந்து உள்ளே போங்க தம்பி, உள்ளே போங்க. என்ன பெருசு, ஒரே இருட்டாக இருக்கு. இந்த லைட்டை போடுறேன். தம்பி, இதுதான் நீங்கள் தங்க போகிற இடம். நாளைக்கு உங்களுக்கு சமையலுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்றேன். காலையில் காடு வெட்டணும், தயாராக வந்துடுங்க. இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. வரட்டுமா? வரேன். உங்களை நம்பித்தான் இந்த காடை பெரிய விலை கொடுத்து ஏலம் எடுத்திருக்கேன். நல்லபடியா வெட்டி கொடுத்துட்டு போங்க. உங்க பாதுகாப்புக்காகத்தான் இந்த 2 வேட்டைக்காரங்களை வர வச்சிருக்கேன். மாதிரி ஐயா, இவங்களை பத்தி சொல்லு. இவங்க 2 பேரும் தேனி மாவட்டத்திலே பெரிய வேட்டைக்காரங்க. சென்னையெல்லாம் இவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. போலீஸ்காரங்களே துரத்தி அடித்தாங்கன்னா பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு தைரியமானவங்க. புலியே வந்தாலும் சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீடு விட சுட்டதெல்லாம் அந்த ஆளுக்கு எப்படியா தெரியும்? அதனால் யாரும் பயப்படாமல் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். எல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க. மாதிரி நல்ல நேரத்துக்குள்ள பூஜையை போட்டு வேலையை தொடங்கிடலாம். வாங்கப்பா, போங்கம்மா, போங்க. யானி, இதெல்லாம் சரி வருமா? இவ்வளோ பெரிய மரங்க, இதை வச்சு என்ன செய்வாங்க தெரியலையே. நம்ம ஊரில் என்னடா மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இங்கே என்ன மரத்தை வெட்டி சாய்ச்சி இருக்காங்க, ஒன்றுமே புரியலையப்பா. மணி 11 பாரு, போய் காப்பி போடு. வேட்டைக்கார தம்பி, காட்டுல நிறைய சென்னாயிலா இருக்கு. ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்துட்டு பொண்ணு முன்னாலே போங்க. வேகமா உருங்கிடு. உருட்டிக்கிட்டு தானே இருக்கேன்.
பேசுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ இப்படி பேசணும் என்னத்த பேச? ரொம்ப யோசிக்கிறீங்க, நானே பேசுறேன். உங்களுக்கு எந்த நடிகரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரகுவரன், அசோக நம்பியார், அப்புறம் இந்த காலப்படத்துடைய வில்ல அவரை ரொம்ப பிடிக்கும். என்ன எல்லாருக்கும் அஜித் விஜய்னு ஹீரோ தானே பிடிக்கும், உங்களுக்கு ஏன் வித்தியாசமா வில்லனை பிடிக்குது? ஹீரோன்னா ஆடுவாங்க பாடுவாங்க போயிடுவாங்க, ஆனால் வில்லன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். திருடணும், போலீஸ் தெரியாமல் விற்கணும், அந்த காசு காலி ஆயிடுச்சுன்னா அடுத்தது எவன் விட்டு ஆட்டையை போடலான்னு யோசிக்கணும். ஐயோ ரொம்ப கஷ்டம். இதுவரையும் 10-15 பேர் சாகடிச்சிருச்சு. சென்னாயை பார்த்தா சிறுத்தம்பியோட மரத்து மலை ஏறிக்கும். நிஜமாவா? ஆமையா, தானே வந்திருக்க, போ நீயே தெரிஞ்சுக்குவேன். 75 பேர் வேலைக்கு வந்திருக்கிறானுங்க. 85 பேர்னு எழுதினா தான் நாம பிழைக்க முடியும். 10 பேர் காசு பாக்கெட். நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா? என்ன தம்பி? சென்னை எல்லாம் கூட்டம் கூட்டமாக தான் வருமாமே, அதுக்கு வரதை பார்த்தா சிறுத்தையே பயந்துக்கிட்டு மரத்து மேலே இருக்கிறமா? நீ சொல்லவே இல்லை தம்பி. காட்டில் சென்னாய் கிடக்கு, அதுங்கள்ட்டேருந்து கூலிக்கு வேலைக்கு வர ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு உண்மையை சொல்லி தானே தம்பி உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தேன். அது ரோசி பப்பி மாதிரி ஏதோ வீட்டில் வளர்க்குற நாய் இருக்குன்னு நினச்சேன். ஐயோ, வீட்டில் வளர்க்குற நாய்க்கு போய் யாராவது சென்னாயின்னு பேர் வைப்பாங்களா? ரீமா சென், ரியா சென், சுஸ்மிதா சென் அழகான நடிகைகளுக்கே சென்னு பேர் வைக்கும்போது நாய்க்கு வைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் எப்படி இருந்துட்டு போகுது? நாங்கள் வந்ததுக்காக பார்த்து போட்டு கொடுங்க, நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு. தம்பி அது வந்து காட்டில் கஞ்சா செடி வைக்கிறதுக்காக இவனும் கிளப்பி விட்டு பொருளி தம்பி. சென்னாய் இந்த காட்டில் இருந்திருந்தா என்ன நம்ம பேசிக்கிட்டு கேள்வி நம்மளை வந்து கடிச்சு கொண்டு இருக்காதா? அப்போ சென்னாய் இல்லையா? இருக்கு. ஏன் தம்பி பயப்படுறீங்க? கையில் தான் துப்பாக்கி இருக்குல்ல. இருக்கு, துப்பாக்கி இருக்கு. எல்லாம் சுட தெரிஞ்ச நமக்கு துப்பாக்கி சுட தெரியலையே. கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நிஜமாவே வேட்டைக்காரன் தானே? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பறக்கிற கொக்க கூட நான் பார்க்காம சுடுவேன். இல்ல, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ஒருவேளை சென்னை கிட்ட மாட்டிக்கிட்டா நீங்க என்ன காப்பாத்தணும்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் காப்பாத்தலாம். என்ன நாயில் 2 வகை தான், ஒன்று டெரரு, இன்னொன்று சாப்பிட்டு. இந்த டெரராக இருக்கிற வேஸ்ட்டு குனிஞ்சு கல் எடுக்கிற மாதிரி போனாலே ஓடிடுவேன். இந்த சாஃப்டாக இருக்கான் பாரு, அவன் தான் டேஞ்சரு. அவனுக்கு என்ன பண்ணால் பாக்கெட்டில் பிஸ்கட் வச்சுருவாங்க, தூக்கி போட்டுனா வீட்டு ஓடிட போகிறேன். இப்போ பாரு, தெரிச்சு ஓட போகிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் சுடுங்க. நாய் கத்துறதை விட இவ கத்துறது தான் பயமா இருக்கு. சீக்கிரமா குண்டு எடுத்து போட்டு சுடுங்க. பிஸ்கட் பிடிக்காதோ? முண்டோ ஏய், இது வீட்டு நாய்க்கு பண்றதுடா. இது காட்டு நாய், யானையவே அடிச்சு கொன்றும். சீக்கிரம் துப்பாக்கியை வச்சு சுடு. ஐயோ, இது என்ன சுட மாட்டேங்குது? கோட்டா இல்லையா? அங்க பாரு, கிட்ட வந்துருச்சு. ஐயோ, சத்தியமா சுடவே தெரியாதுமா. முடிஞ்சா நீ தப்பிச்சுக்க, ஓடு. ஏய், அங்க ஏதோ சத்தம் கேக்குது, வாங்கடா. சீக்கிரம் ஓடி வாங்க. எவ்வளவு பெரிய சென்னாயின்னு ஒத்தாளா மீன் சமாளிச்சிருக்கான். நிஜமாவே பெரிய வேட்டைக்காரன். ஏய், 4 பேர் சேர்ந்து தூக்குங்கப்பா.
சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. ஏப்பா ஒரு ஆளு இந்த நாயை குழி தோண்டி போச்சுங்கப்பா. அதான் அந்த நாயை சுட்டு இந்த பிள்ளையை காப்பாற்றி விட்டில, அப்புறம் இதுக்கு இப்படி உட்காந்துருக்கேன். நான் எங்கடா சுட்டேன்? பயத்தில் ஓங்கி அடிச்சு அது செத்து போச்சு. ஐயோ, அப்போ நமக்கு சுடவே தெரியாதுன்னு இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சா? நான் தான் நாய் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்டா. கோவப்படாத. சும்மா வானத்தை பார்த்து சுட்டிருந்தா கூட நாய் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி இருக்கும்ல. தோட்டா இல்லடா. என்னது தோட்டம் இல்லையா? இருந்து இவ்வளோ சத்தம் வருமா? இருந்து ஒன்றும் போச்சா? இது பாடுறா, அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெரிஞ்சது, சுட தெரியாதுன்னு போட்டு கொடுத்துருவா. உடனே இந்த காட்டு விட்டு கிளம்பிடலாம். ஆமாடா, அந்த நாயை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுது. பயங்கர டேஞ்சரான நாயம்ல. தெரியும், வா வா ஓடிடுவோம். 2 மாதம் நல்லா சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா அதையும் இந்த இளவடுத்த மனுஷன் கெடுத்துருச்சு. என்னடா திட்டுறேன்? ஒன்றும் இல்லைடா, மனுஷன் மேலே கோவம் வந்தால் நாயேன்னு திட்டுறோம், நாய் மேலே கோவம் வந்தால் நாயை எப்படி நாயேன்னு திட்டுறது? அதான் மனுஷன் திட்டினேன். என்னடா வண்டி? காக்கி சட்டை களி போலீஸ்காரன்டா. நம்மளுக்கு இங்கேயும் வந்துட்டாங்களா? பேசாம காட்டுக்குள்ளே ஓடிடலாமா? ஜானி, போலீஸ்காரன் அடிக்கு பொதுமக்கள் அடி எவ்வளவோ பரவாயில்ல. உனக்கு என்னமா போலீஸ் அடி தெரியாத மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அப்பனே விநாயகா, எலிக்கெல்லாம் ஒளியறதுக்கு ஒரு இடம் கொடுத்தேன், எங்களுக்கு ஒளியறதுக்கு ஒரு இடம் இல்லாம போச்சு. இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, அவள் எல்லாருக்கும் உண்மையாக சொல்றதுக்கு முன்னாடி அவளை ஆஃப் பண்ணோம். சீக்கிரம் வா. இந்த காட்டுக்குள்ள ஓடியே உடம்பெல்லாம் ஒல்லியாயிரும் போல இருக்க. என்னாச்சு? இன்னும் மயக்கமே தெரியலப்பா. சந்தோஷம். தெளியாமல் இருக்கிறதுனால கோவப்படாமல் இருக்கானுங்க. மயக்கம் தெளியறதுக்குள்ள ஏதாவது பண்ணியே ஆகணும். மா, அந்த பிள்ளைக்கு மயக்கம் தெளிச்சாமா? நாங்கள் மாட்டிக்கிறது இதையும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். மெர்லியோட சொந்தக்காரங்க யாரு? அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, போய் பார்க்கலாம் வாங்க. இருங்க, முதல்ல உயிரை காப்பாற்ற போய் பார்க்கட்டா, அதுக்கப்புறம் நீங்களாம் போய் பார்க்கலாம். நீ பாப்பா. இது மட்டும் டம்மின்னு தெரிஞ்சிச்சு, நம்மளை அம்மியிலே வச்சு அரைச்சிருவானுங்க. ஏய், என் உயிரை கொல்ல வந்த எவன்? நீயே இங்க வந்த? இங்க பாரு, எனக்கு துப்பாக்கி சுட தெரியாதுன்னு யார்கிட்டயாவது சொன்ன, சுட்டே கொன்றுவேன். சிப்பா, என்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்ல பயப்படுறேன், ஆனா சுட்டுவேன்னு மட்டும் சொல்லாத. நீயும் அவனை உடனே ஊரை விட்டு போயிடணும் இல்ல? பாத்துக்க, இல்லதான். மயக்கத்திலே கிளப்பி விட்டுருக்கான், சத்தமே இல்லாமல் சண்டையை முடிச்சிட்டானப்பா. ஜானி, அவள் கண்ணில் மரண பயத்தை காட்டி அனுப்பிட்ட போல. நீ வேற இன்னைக்கே காட்டை விட்டு கிளம்ப சொல்கிறா. முதல்ல போலீஸ் துரத்துச்சு, அப்புறம் நாய் துரத்துச்சு, இப்போ இவளா? வா. சென்னாய் இருக்குதுன்னு தெரிஞ்ச மாதிரி அந்த காட்டுக்கு வேலைக்கு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எங்களை சுத்தி எப்பவும் 2 வேட்டைக்காரங்க இருக்காங்க. வர. சரி, நீ போ, நான் மெல்லிய கூட்டிட்டு வரேன். ஜெயா, அம்மா எங்கடி? அம்மா விறகு எடுக்க போயிருக்கு. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? மெர்லி, மெர்லி. என்ன இன்னைக்கு வேலை இருக்கா? லூசானி, வேலை இருக்கிறதால தானே எழுப்புறேன், இல்ல நான் ஏன் வரேன்? சரி நீ போ, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஏய், சனியா வந்துடுச்சா? வா வா. ச்சே,
என்ன இவ்ளோ சொல்லியும் பயப்படாம வந்திருக்கேன்ல, அவங்க பாரு, அவங்க கிட்ட போய் சொன்னா உன்னை கொன்னுடுவாங்க. நான் சொல்ல போறேன். எங்கே போகிறது? அதையும் நீயே சொல்லிட்டு போ. உனக்கு அப்பா அம்மா வீடு எல்லாம் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது? தேனி பிளாட்ஃபார்ம் பெற்று தூக்கி போட்டு போயிடுச்சு. இந்த அனாதை பயிலுக்கு யார் இருக்கா? 25 வருஷத்துக்கு அப்புறம் திங்கத்துக்கு சோறும் தங்கறதுக்கு இடமும் கிடச்சிருக்கு. அதையும் கெடுக்கணும் நீ ஆசைப்பட்டனா போய் சொல்லு போ. நல்லா வேறு கொடுத்து காப்பாற்றினல, எனக்கு நல்லா வேணும். மோப்பம் பிடிச்சிட்டானுங்களா? தட்டுற செயலை பார்த்தா ஏன் ஆரம்பமாக இருக்குமோ? கதவை திறக்கலைன்னு என்கவுண்டரில் போட்டுருவானுங்களே. என்னடா சத்தம்? ஒன்றும் இல்லைப்பா, இந்த சொன்னாக்க நம்மளை துரத்த விட மாட்டான் போலையே. என்னம்மா அந்த நேரத்தில்? இதை பாருமா, ராத்திரி ஆயிடுச்சு. இந்நேரத்தில் பஸ்ஸு கூட கிடைக்காது. உனக்கு புண்ணியமாக போகும். ஓ ராத்திரி எங்களுக்கு படுக்க விடு, காலை எழுச்சி நாங்களே போயிடுறோம். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் யார் வயிற்றுலையும் அடிக்க மாட்டேன். அதை சொல்லதான் வந்தேன். என் மேலே அவ்வளோ பாசமா? இதுல டம்மி தோட்டா இருக்கு. இதை துப்பாக்கியில போட்டு வானத்தை பார்த்து சுட்டா போதும். அந்த சத்தம் கேட்டு நாய் ஓடிடும். தேங்க்யூ. வர எக்ஸ்கியூஸ் மீ, நாங்களே கூட வந்து விட்டுறோம். நான் உன்னை பாசத்தில் சொல்லையா? அந்த பிள்ளை தனியாக போக நாய் கடிச்சிச்சுன்னா நம்ம மேலே பழைய போட்டுருவாங்க. வா போயிட்டு வந்துடுவோம். கொடு. என்ன திடீர்னு என் மேலே ஒரு கரிசனம்? இவ்வளோ பெரிய காட்டில் சென்னாய் இருக்குன்னு தெரிஞ்சும் தனியாக வந்திருக்கேன்னா என் மேலே ஒரு இது இல்லாமலா? இல்லை, இந்த அவன் மேலே ஒரு இது இல்லாமலான்னு கேட்டேன். இன்னும் என்ன சொன்னால் மறைக்கிற, அவனை சொன்னால் மட்டும் சிரிக்கிறா. அப்படி என்கிட்ட இல்லாத அவன்கிட்ட என்ன இருக்கு? தானே நீ போய் விட்டு வந்துடு, நான் ஒரு தம்பா போட்டுக்கிறேன். அதான் எங்க வீடு. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இதுல கம்பளி போர்வெல்லாம் இருக்கு, குளிர்க்க வச்சுக்கோங்க. காட்டுல சென்னா இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை விட்டுட்டு போக வந்திருக்கீங்க. என்ன அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் இல்ல, நான் ஒண்ணு சொல்லவா? இப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என் உயிரை காப்பாத்தின நீயே எனக்கு புருஷனாயிட. இது பாருமா, தேவையில்ல ஆசையில் வச்சுக்காத. என் தொழிலே திருட்டு தான். இந்த துப்பாக்கி போலீஸ் கிட்ட தான் ஆட்டை போட்டது. எப்போ வேணா உள்ள தள்ளுவானுங்க. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. அது குளிருக்காக போத்திக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு அம்பளி கொடுத்துருக்கா. பாசம் பொங்குது. உன் மேலே ஒரு இதாக கேட்குறேன். அந்த புள்ள மூஞ்சில் லைட்டு தெரிக்குதே. அப்படியே ஒன்று போட்டேன்னு வையேன், உன் மூஞ்சி இருந்தால் லைட் தெரிக்கும். இந்த மாதிரி வரப்பா பேசுகிறாங்கன்னா காலேஜ் கவனம் தொங்கிட்டு போனதை நான் பார்த்துருக்கேன். மிலிட்ரிக்காரங்க கூட இவ்ளோ ஸ்டைலா துப்பாக்கி பிடிக்க மாட்டாங்க. தண்ணி பிடிக்க போனோம் கூட வா. அந்த பீடியை விட மாட்டியா? தூக்கி போடு. துப்பாக்கியில டம்மி தோட்டா போட்டிருக்கல, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கும் வில்லனை தான் பிடிக்குது.
காளி சீக்கிரம் சாப்பாடு செய். முதல்ல ஒரு டீ, அப்புறம் தான் சாப்பாடு. என்ன தம்பி டீ போடுறீங்களா? ஆமாம் ஆமாம். சரி சரி. தம்பி நாளைக்கு என் பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க. ஊரில் எல்லாருக்கும் ஒன்றும் சொல்லலைப்பா, கொஞ்சம் பேர் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கு. நாளைக்கு சனியை ஒன்றும் வேலை விட்டுச்சு. இல்லை. நீங்கள் 2 பேரும் வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ஒரு வாய் சாப்பிட்டு வந்துருங்கப்பா. இது உங்கள் பொண்ணுக்கு தெரியுமா? தெரியுமே, அவள் சமூகத்தோடு தானே நடக்குது. பட்டுமா வந்துருங்க. நல்ல வேலை நம்ம மாட்டல, இல்லை பிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியதான். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தம்பி அந்த துப்பாக்கியை கொஞ்சம் அங்கிட்டு திருப்பி வைங்க. டப்புனு சுட்டு வைக்க போகுது. ரெடி பண்ணு. அண்ணே எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க. ஆமா. எல்லாரும் கொடுமா. எடுத்துக்கங்க. அந்தோணி கொடு, மாப்பிள்ளைய கொடுமா. தம்பி எடுத்துக்கங்க. சீக்கிரமா அவளை கட்டி கொடுத்து விட்டா. என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு. ஏமா பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லு. மெர்லி அழைச்சிட்டு வா. கொஞ்சம் ஏமாந்துருந்த காதல் பரத்து மாதிரி ஒன்று அலைய விட்டுருப்பாயா. ஏமா மெர்லி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? யோ பெருசு, ஆ? என்ன கேள்வியா அது? பொண்ணு வந்து நிற்கிற அழகை பார்த்தாலே தெரியல மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு. ஆமாப்பா மாதிரி. அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கலாம். மாத்திடலாமே. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. மெர்லி, உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு? பிடிக்கலன்னு நேரத்தை உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு புது புடவெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறா? நேத்தே சொல்லிருந்தா எங்க அப்பா என்ன அடிச்சு பிரச்சனையாகி மாப்பிள்ளை பாக்குறது நின்றுக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்க என்ன பொண்ணு பார்க்க வருவாங்க. இனிமே என்னை யாரும் பொண்ணு கேட்டு வரக்கூடாதுன்னு ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் இப்படி புது புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். அப்பா எவனையும் கட்டிக்காம மடத்துல அடி போய் சேர போற? நான் ஏன் போய் மடத்துல சேர போறேன்? நான் ஒருத்தர் விரும்புறேன். உன்னை அடிச்சா பாரு. வேண்டாம் விடு. யோ கோவப்படாதீங்க, காலம் மாறி போச்சு. நம்மவே அவனாவது தான் விரும்பியிருப்பா. யாருன்னு கேளுங்க, சரிப்பட்டு வந்தா பேசி முடிச்சுக்கலாம். மெர்லி யாருன்னு சொல்லுமா? ஏய் அந்த பிள்ளை உன்னைய கை காட்டுது. எங்க வந்து யாருக்கிட்ட? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவர் இல்ல, அவர் இல்ல. ஜோசப் நேர்ந்துப்பா. ஏய் அவர் இல்ல, அவர மாதிரி இருப்பார்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நல்லா ட்விஸ்ட் அடிக்கிறாயா. என்னம்மா கிண்டலா போச்சு? ஓம்பேச்சை கேட்டு தம்பி மேல கையை வச்சிருந்தா, பதிலுக்கு கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டிருந்தா. இந்த ஊர்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஏப்பா வாங்கப்பா போலாம், ஏந்திரிக்க போலாம். வீட்டுல ஆம்பளை தெரியலன்னா பொண்ணு இப்படி தான் தறி கட்டு தெரியும். அதான் விசாரிச்சுட்டு போலான்னு சொன்னேன், கேட்டா தானே. யானி நான் ஒன்று சொல்லுவேன். மனசுக்குள்ள எவ்வளோ ஆசை இருந்தால் பள்ளியில் உன்னைய கை காட்டியிருக்கான். பேசாமல் கட்டிக்கியா. நம்ம ஆட்டையை போட்டது போலீஸ்காரன் துப்பாக்கிய மோப்பை முடிச்சு நம்ம லூத்திக்கு போட்டானா அப்புறம் காலத்துக்கு அந்த பொண்ணை கஷ்டப்பட சொல்றியா? எல்லாரும் வாங்க, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, சீக்கிரம் வாங்க. வர வச்சு என்ன அவமானப்படுத்துறாளா? லவ் பண்றாளா? லவ் அது எவன்னு தெரியட்டும், குத்தி கொன்னுடுறான் அவனை. இதை பாருமா, என்கிட்ட இந்த சொத்து பத்தெல்லாம் கிடையாது. ஏதோ வயிற்று பழப்புக்காக தேடி பழிச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கக்கூடாது.
அப்புறம் இந்த லவ் கிவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அன்பா பேச சொன்ன நம்ம துப்பாக்கி காமிச்சுக்கிருக்க அந்த பிள்ளை ஏற்கனவே அப்பன்ட்டு அடி வாங்கி கிடக்குது. நெகட்டிவாக சொல்லிக்கிருக்க. பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுமியா? பாசிட்டிவாவா? ஆமாம். அந்த பிள்ளை வருது, நீயே அப்ரோச். வருது. எங்கே வரியா? சேவல் கோழியில் கூட சேவல் தான் போய் கோழி அப்ரோச் பண்ணுது. பின்ன கோழியை போய் அப்ரோச் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க. யாரையா லவ் பண்ணுறியா என்ன? நான் பண்ணியிருக்கேன், என்னே தயார் பண்ணல. நல்லி உன்கிட்ட தானே பேச வராரு, தெரியும் வா. என்னடா பேச போனா அவ பாட்டு புசுக்குன்னு போறா. சேவலை பார்த்தா கோழி ஓட தான் செய்யும். போ. மெர்லி, உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். என்னடா ஓர சீனா போடுறா? பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே கூட்டத்தில் பில்டப் பண்ண தான் செய்யும். தனியாக இருக்கும்போது பேச, அதுக்கு தான் தனியாக போகிறான்னு நினைக்கிறேன். போ, கோ. எனக்காக அடி வாங்கினியே, போனா போகுது கட்டிக்கலான்னு பார்த்தா ஓவரா அழட்டிக்கிற. ஏய், பேசாம உங்க அப்பா சொல்ல பையனே கட்டிக்க. எனக்கு ஒன்று பிடிக்கல. காளி, டேய் எந்திரா. அந்த பொண்ணை பார்க்க கிளம்பிட்டேனா? காளி, காட்டுக்குள்ள ஜீப் சத்தம் கேட்குதுடா. போலீஸா இருக்குமோ? நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்களா? ஜானி, அதை எடுத்துட்டு போனா கொத்த மாட்டிக்கிற மாட்டோமா? வையா. ரெண்டு பேரு
தங்கத்து எடுக்கிறாங்கய்யா. வா போய் மறிட்டு சொல்லலாம். வா வாயா போகலாம். மறிகிட்ட சொன்னால் நமக்கு என்ன அவார்டை கொடுக்க போகிறாங்க. பேசாமல் நகையை நம்ம அடித்து செட்டில் ஆயிடுவோம். இல்லை இது சரியா படல. வா போகலாம். ஏய், நீ அந்த மெர்லி பிள்ளையை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுமா வேணாமா? காலம்புறம் அப்படி சில்லறையாக திருடிட்டே இருக்க போறியா? நம்ம தான் அண்ணக்கவடியை சுற்றுறோம்னா வர பிள்ளைய சந்தோஷமாக வச்சுருக்கணுமா? இங்கே வரு, கடவுளாக பார்த்து இது அடிக்க தான் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கான். பேசாமல் பிளானை போடு. ஏனே நகையை அடிச்சிடலாம்ல? இது ஒன்று நம்ம ஊரில் எடுத்துமா கௌத்தமாச்சு எடுத்துட்டு ரொம்ப கவனமாக ஸ்கெட்சை போட்டு தான் தூக்கணும். காளி 2 நாளைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். நீ இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். யாருக்கும் தெரியாமல் அந்த எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே போய் நகையை அடிக்க முடியாது. இதை சொல்லத்தான் 2 நாள் லீவ் போட்டு உழவு பார்த்தியா? முழுசாக பேச விடுறா. அந்த எம்எல்ஏ காலையில் 9 மணிக்கு கட்சி ஆஃபீஸ்க்கு போகிறான். சரியாக 1 மணிக்கு சாப்பிட வரான். நான் எம்எல்ஏ சொந்தக்காரங்க, பத்திரிக்கை கொடுக்கணும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வீட்டில் வச்சு பார்க்க மாட்டான். நாங்கள் எம்எல்ஏடைய தொகுதியிலேருந்து வரோம், ஐயோ பார்க்கணும். ஆனால் அவன் தொகுதியிலேருந்து கட்சிக்காரன் எவன் வந்தாலும் உடனே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை கொடுத்து பேசுகிறான். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே துருப்பிச்சிட்டு. இதை வச்சு தான் நம்ம அந்த நகையை அடிக்கிறோம்.